அந்த திராவிட சித்தாந்தம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல. திராவிடம் அப்படின்றது என்னன்னா, எனக்கு மேலே ஒருத்தன் கிடையாது, எனக்கு கீழே ஒருத்தன் கிடையாது, எல்லாரும் சமமானவர்கள். பெண்களை அந்த மாதிரி சமமாக நம்ம நடத்தணுமா? இல்லை. அதனால தான் பெண்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம கொடுத்து அவர்களை முன்னேற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். இங்கே போயிட்டு ஆண்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? அப்போது சமூக நீதினா என்னன்னு தெரியல, சமத்துவம்னா என்னன்னு தெரியல, திராவிட கொள்கைனா என்னன்னு தெரியல, இதை எதுவுமே தெரியாமல், ஆனால் பொதுச் செயலாளர் மட்டும் நான் தான், மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்கிற சட்டை எந்துன்ற மாதிரி, இது திராவிடம் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நான் தாங்க அப்படின்னு சொல்கிறது வெட்கக்கேடு. நீங்கள் தெரியாமல் கூட இருந்துட்டீங்க, பரவாயில்லைங்க. ஆனால் அரசியலுக்குன்னு வந்ததுக்கப்புறமா, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்ற இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா, குறைந்தபட்சம் அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இதைத்தான் நம்ம கேட்குறோம். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கல, எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. அப்போ வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா, அதையாவது நீங்க வந்து பின்பற்றுறீங்களா? அப்போ எதை பத்தியுமே தெரியாம பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்களே, அப்போ ஆண்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்றது எவ்வளோ இது எப்படி இருக்குன்னா, இடஒதுக்கீடுன்னு சில ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு கொடுக்குறோம், இவங்களுக்கு ஏன் கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதை எங்கேயாவது ஏற்றுக்க முடியுமா?